ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹைனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்னல் மெமரி பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு சாம்சங் ஸ்டோரேஜ் ஐசியை பற்றி அதில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில் பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதாவது ஃபுல் டீட்டெயில் அப்படின்னா என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த சாம்சங் ஐசியை வச்சு அது வந்து இஎம்எம்சி ஐசியா இல்லை இஎம்சிபியா இல்லை யூஎஃப்எஸ் ஐசியா, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அது எத்தனை பின் அவுட் இருக்கக்கூடிய ஒரு பிஜிஏ ஐசி, அதில் என்ன ரேம் இருக்குது, அதில் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து லாஸ்ட்டு டைமில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய இந்த இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சாம்சங், ஹைனிக்ஸு, மைக்ரான், டொஷிபா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிராண்ட் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ அதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சாம்சங்கை பற்றி நம்ம வந்து நம்மளுடைய கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹைனிக்ஸ் அப்படின்ற பிராண்டை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஹைனிக்ஸ் அப்படின்ற ஐசியில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஐசிலையுமே இதே மாதிரியான அந்த கோடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ரேம் எவ்வளோ, அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா H9 TP32 A4 GDCC அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைனிக்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம வந்து சாம்சங்கில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஐசி பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து கே சீரீஸில் ஆரம்பிக்கும். கேலையோ அல்லது கேஎம் சீரீஸ்லையோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆரம்பிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கைனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால, சரிங்களா, ஸோ ஸ்கைனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து நமக்கு ஹெச் சீரீஸில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஹெச் சீரீஸில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஐசியை நம்ம ஒரு சில மொபைல் ஃபோன் மதர் போர்டில், அதே மாதிரி டேப் மதர் போர்டில் நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரேஜ் ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் எங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுதோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, இதில் நம்மளுடைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் மொபைல் ஃபோன், டேபு, சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பயன்படுத்தக்கூடியதுக்குன்னு ஒரு சில சீரீஸ் நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீரீஸ் நம்பர் தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம், H9 TP32 A4 GDCC அப்படின்னு சொல்லிட்டு. சார் இந்த நம்பரை வச்சு நான் என்ன சார் நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த H9 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு ஐசி நம்பர் நான் வந்து ரெஃபரன்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த H9 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கைனிக்ஸ் ஐசின்னு சொல்கிறோம். அப்போ இந்த H9 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஐசியில் இஎம்சிபி, இஎம்எம்சி, யூஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டில் நிறையா வேரியண்ட் இருக்குது. இஎம்சிபி அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரேமும் ஸ்டோரேஜும் சேர்ந்து இருந்தால் அது வந்து இஎம்சிபி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இஎம்எம்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேமும் ஸ்டோரேஜும் தனித்தனியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தோம். யூஎஃப்எஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக இன்றைக்கி டேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய யூஎஃப்எஸ் 4.0 3.0ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஐசி. சரிங்களா, ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா H9 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த H9 அப்படின்றது வந்து இஎம்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி. சரிங்களா, H9 அப்படின்றது இஎம்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல H26 அப்படின்றது பயன்படுத்தினாங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இஎம்எம்சி அப்படின்ற ஐசியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி H28 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூஎஃப்எஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த ஐசியை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த H9 அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஐசியை எந்த மதர் போர்டில் வச்சுருக்காங்களோ அதில் நம்ம ரேம் அப்படின்றத தனியாக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ரேம் அப்படின்றத தனியாக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதே அந்த ஐசி இருக்க இடத்துல வந்து H26 அப்படின்றது எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேம் வந்து தனியாக பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த H9 அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில். அதுக்கடுத்து இப்போ நம்மளுடைய இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிபி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டிபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஐசி நம்பர் எடுத்திருக்கேன், இது வந்து டிக்யூ. அப்போ இந்த டிக்யூ இந்த டிபின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த ஐசியுடைய பின் அவுட்டை மீன் பண்ணுது. சரிங்களா, இப்போ இந்த எல்லோ கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிபி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அந்த பிஜிஏ ஐசியுடைய பின் அவுட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து குறிக்குது.
சரிங்களா. ஸோ அப்போ இந்த பின் அவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு டிக்யூ அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பிஜிஏ ஐசி. பிஜிஏனா என்ன சார் அப்படின்னா வந்து நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ஐசியில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த பிஜிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஐசியோடைய அடிப்பகுதியில் உங்களுக்கு உருண்டையாக, அதாவது பால் ஷேப்பில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய கனெக்டிங் பின்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அது வந்து நம்மளுடைய மதர் போர்டோட போய் அந்த சால்டரிங் பேடில் வந்து டச் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பிஜிஏ பால் கிரிட் அரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சொல்கிறோம். இந்த பால் கிரிட் அரே ஐசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 221 பின்னுலையும் 529 பின்னு வெரைட்டிலையும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து 2 வெரைட்டியாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து கிடைக்கிது. சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ டிக்யூ அப்படின்ற சீரீஸ் நம்ம இங்கே ஐசியை பார்க்கும்போது இது வந்து பிஜிஏ 221 அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து டிபி அப்படின்னு இந்த ஐசியில் பார்க்குறோம். டிபி அப்படின்னு இந்த ஐசியில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த டிபின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பிஜிஏ 162. சரிங்களா. பிஜிஏ 162 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஐசியில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பராக நான் வச்சிருக்கேன். இன்னொரு ஐசிலேருந்து ரெஃபரன்ஸ் நம்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஐசியோட இமேஜாக வந்து வச்சிருக்கேன். சரிங்களா. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்கள் செகண்ட்ஸில் எங்கேயாச்சும் போர்டாக நீங்கள் எடுத்து அதை வந்து மொபைலாக நீங்கள் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதோடைய ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஐசியில் இருக்கக்கூடிய அந்த கோடு நம்பரை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்கே வந்து 17 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்கைனிக்ஸ் ஐசியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப். சரிங்களா. ஸோ அதாவது 2 ஜிபி ஸ்டோரேஜா இல்லை 4 ஜிபியா இல்லை 8 ஜிபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப்பை குறிக்கிறது தான் என்னது அப்படின்னா வந்து இந்த நம்பர். சரிங்களா. இதில் வந்து இப்போ நமக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் உங்களுக்கு 17 அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே இங்கே ஒரு இஎம்சி ஐசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 32 ஓகேவா. ஸோ அப்போ 17 அப்படின்றதுனாலும் என்ன 32 அப்படின்றதுனா இந்த ஐசியோடைய ஸ்டோரேஜ் எவ்வளவு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஐசியில் வந்து 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 4 ஜிபி ஸ்டோரேஜ் ஐசி. 32 அப்படின்னா இது வந்து ஒரு 4 ஜிபி ஸ்டோரேஜ் ஐசி. சரிங்களா. ஸோ 4 ஜிபி கொள்ளளவு கொண்ட ஒரு இன்டர்னல் மெமரி தான் என்னது அப்படின்னா வந்து இந்த 32 நம்பருக்கான மீனிங். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த 17 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ 17, 18, 19 அப்படின்ற இந்த கேட்டகிரியில் வரக்கூடிய இந்த ஐசியோடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 ஜிபியாக இருக்கும். சரிங்களா. இது உங்களுக்கு 16 ஜிபியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 26, 27, 32 அப்படின்னு 26, 27 அப்படின்னா 32 ஜிபி. அதே மாதிரி 52, 53 அப்படின்னா வந்து 64 ஜிபி. அதே மாதிரி 16 அப்படின்னா வந்து 128 ஜிபி. அப்போ இந்த ஐசியில் இப்போ இந்த இடத்துல வந்து 32 இருக்குது, அதுக்கு பதிலாக 16 இருந்தால் அந்த ஐசியோடைய மொத்த கொள்ளளவு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு 128 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இங்கே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏபி அப்படின்னு இருக்குது. சரிங்களா. ஸோ ஏபி அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A4 அதே மாதிரி A8, ஏபி, ஏடி, ஏசி, ஏஇன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஏபின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ரேம். சரிங்களா. இப்போ ஒருவேளை நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஐசி ஆனது இஎம்சிபியா இல்லாமல் இஎம்எம்சியா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏபின்றது வராது. சரிங்களா. இந்த இடத்துல ஏபின்றது வராது. ஏன்னா இஎம்சிபினா தான் நமக்கு என்ன இருக்கும் ரேமும் ஸ்டோரேஜும் ஒரே இதில் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஐசியோடைய டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு A4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ A4 அப்போ இங்கே ஏபி இங்கே A4. அப்போ இந்த A4 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஜிபி 512 MB இருக்கக்கூடிய ஒரு ரேம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு A8 அப்படின்னு சொன்னோம். சரிங்களா. அது வந்து 1 ஜிபி இருக்கக்கூடியது. ஏபி அப்படின்னா வந்து 2 ஜிபி இருக்கக்கூடியது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு அதுக்கான ரேமுடைய ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 ஜிபி. சரிங்களா. ஸோ ரேம் அப்படின்றது வந்து ஒரு டெம்பரவரி மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேமை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மொபைல் ஃபோனுடைய ஸ்பீடு மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பகுதியாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ அதே மாதிரி ஏடி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து 3 ஜிபி. அதே மாதிரி ஏசி அப்படின்னா வந்து 4 ஜிபி. ஏஇ அப்படின்னா வந்து 6 ஜிபி. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைனிக்ஸ்
அதாவது ஸ்கைனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஎம்எம்சி ஐசி பற்றின ஸ்டோரேஜ் எவ்வளவு, ரேம் எவ்வளவு, அது வந்து இஎம்சியா இல்லை இஎம்எம்சிபியா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஸ்கைனிக்ஸ் ஐசியில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஒரு ஐசி டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.